Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். CMC வெள்ளூர் நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு மருத்துவ கல்லூரி 100 MBBS சீட்ஸ் இருக்கு. அங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் MBBS அட்மிஷனுக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. யாரெல்லாம் கம்பல்சரி அப்ளை பண்ணனும், யாரெல்லாம் அப்ளை பண்ண தேவையில்லை, தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன்லயே டைரக்ட்டா பார்ட்டிசிபேட் பண்ணி CMC வெள்ளூர் சாய்ஸ் ஃபில் பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல கிளியரா பார்க்கலாம். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்க அப்படினா cmch-vellore.edu இதற்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். அதை கிளிக் பண்ணி கூட நீங்க ஓபன் பண்ணிக்கலாம். சோ இப்போ இந்த வெப்சைட்டுக்கு வந்தீங்க அப்படினா எஜுகேஷன் இருக்கு பாத்தீங்களா, இத கிளிக் பண்ணனும். இத கிளிக் பண்ணா உங்களுக்கு இந்த பார்ட் ஓபன் ஆகும். இதுல UG கோர்சஸ் அத கிளிக் பண்ணுங்க. So UG courses click பண்ணீங்கன்னா மேலே பாருங்க group A undergraduate degree coursesல MBBS BSc nursing வெள்ளூர் கேம்பஸ்க்கும் BSc nursing சித்தூர் கேம்பஸ்க்கும் BSc allied health sciences நமக்கு ரெண்டு கேம்பஸ்க்கும் சேர்த்தா தான் இருக்கும். அதுல அவங்க வந்து கால் ஃபார் பண்ணிருக்காங்க. சரி, நான் இந்த group A undergraduate degree courses நான் வந்து கிளிக் பண்றேன். இப்போ வந்து பாத்தீங்க அப்படினா இத பண்ணுனதும் நமக்கு இந்த போர்ட்டல் ஓபன் ஆகும். இதுல Group A undergraduate degree coursesல என்ன இருக்கு, Group B ல என்ன இருக்கு அப்படிங்கறதெல்லாம் போட்டாங்க. இப்போ MBBS admission bulletin 2025 இத நம்ம கிளிக் பண்றோம். கிளிக் பண்ணா நமக்கு இந்த இன்ஃபர்மேஷன் bulletin ஓபன் ஆகும். அத டவுன்லோட் பண்ணிக்கிறோம். டவுன்லோட் பண்ணா இதுல தெளிவா இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படினா நெக்ஸ்ட் பேஜ் இதுல நான் ஓபன் பண்ணிக்கிறேன். இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் முதல்ல பாருங்க. என்ன கொடுத்திருக்காங்க? Online application starts on 11th February 2025 already start ஆயிடுச்சு. Last date for submission of online application with payment March 28th மார்ச் 28ஆம் தேதி வரைக்கும். Last date for submission of supporting documents அப்படினா இப்போ மைனாரிட்டி சர்டிஃபிகேட்டா, ஸ்டாஃப் கோட்டா சர்டிஃபிகேட்டா எதுல நீங்க வந்து வரீங்க, அந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸை நீங்க அவங்களுக்கு சப்மிட் பண்ண வேண்டியது 1st April 2025. Last date for receipt of certification forms from minority network organization வந்து உங்களுக்கு ஏப்ரல் 25ஆம் தேதிக்குள்ள வாங்கிரணும். Last date for receipt of annexure 4 only for candidates who apply through undergraduate college recommendation for Christians code 62 க்கு 25th April 2025. Online submission of NEET UG 2025 score என்னைக்கு ரிலீஸ் ஆகுதோ அப்பதான் நமக்கு தெரியும். நீங்க May 4th NEET exam எழுதணும். அதுக்கு அப்புறம் 1 monthல அவங்க NEET ஸ்கோர் கார்டு ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கு அப்புறம் இங்க வந்து அப்டேட் பண்ணனும் வெப்சைட்ல. கவுன்சிலிங் பை தமிழ்நாடு செலக்ஷன் கமிட்டி டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் DME சென்னை வந்து அது நமக்கு ரிசல்ட் வந்ததும் 1 monthக்குள்ள இல்ல 10 to 15 டேஸ்ல அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல தெளிவா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னதான் CMC வெள்ளூர் ப்ராஸ்பெக்டஸ் வெளியிட்டு அவங்க ஆன்லைன்ல அப்ளிகேஷன் ஓபன் பண்ணியிருந்தாலும் அட்மிஷன் கொடுக்க போறது, அதாவது இந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சீட்டுக்குமான அட்மிஷனுக்கான அத்தாரிட்டி யாருன்னா தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் தான். அதை அவங்களே அவங்க ப்ராஸ்பெக்டஸ்ல சொல்லியிருக்காங்க. ஓகே, எந்த கோட்டாவா இருந்தாலும் சரி. இப்போ இவங்க என்னென்ன கேட்டகரி இருக்கு அங்க அப்படிங்கறத பாருங்க. Management quota 50% of the seats shall be filled up by management by the same procedure that was being followed for earlier academic years by the college on the basis of inter se merit as per the NEET result. இது வந்து பாத்தீங்கன்னா management quota சேம் ப்ரொசீஜர் பை லாஸ்ட் இயர்னா தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் தான் மேனேஜ்மெண்ட் கோட்டா ஃபில் பண்ணுவாங்க. ஆனா நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டால சீட் எடுக்கணும்னா CMC வெள்ளூருக்கு அப்ளிகேஷன் போட்டுடுங்க. Categories for admission for 50% management quota seats வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 3 கேட்டகரிஸ் இருக்கு. ஓபன், மைனாரிட்டி நெட்வொர்க், CMC வெள்ளூர். மேனேஜ்மெண்ட் கோட்டாவை ஃபர்தரா 3 கேட்டகரிஸா பிரிச்சிருக்காங்க. ஒரு கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா ஓபன் கேட்டகரி, ரெண்டாவது கேட்டகரி மைனாரிட்டி நெட்வொர்க், மூணாவது ஸ்டாஃப் கோட்டா CMC வெள்ளூர் ஸ்டாஃப் கோட்டா. இந்த 3 கேட்டகரியில 50 சீட்டை ஃபில் பண்ணுவாங்க. இதுல மேனேஜ்மெண்ட் கோட்டாவில். சரி, அடுத்து ஓபன் அப்படின்றது என்ன? இந்த ஓபன் சொல்லிருக்காங்க பாத்தீங்களா? Any candidate who fulfills the eligibility criteria as given in the section 1.3 can apply under this category based on merit. சரி, 1.3 அப்புறம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். மைனாரிட்டி நெட்வொர்க் அப்படிங்கிறது என்ன? The aim of the Christian Medical College Vellore is to train individuals for service in needy areas. எந்த ஏரியாவிலலாம் தேவை இருக்கு, கிராமப்புற மக்கள் அவங்களுக்குலாம்
அந்த பின்தங்கிய நிலைமையில் இருப்பாங்களா அவங்களுக்கு. த எய்ம் ஆஃப் ஸோ எஸ்பெஷலி இன் கிறிஸ்டியன் மிஷன் ஹாஸ்பிட்டல்ஸ். கிறிஸ்டியன் மிஷன் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் மலைப்பகுதிகளில் இருக்கலாம், கிராம பகுதிகளில் இருக்கலாம். Any Christian church or organization which is a member of the Christian Medical College Vellore Association or Council which operates its own medical work and Christian Medical College Vellore are eligible to recommend Christian candidates for MBBS course run by CMC Vellore. So அந்த minority network வந்து இவங்க அந்த டயாசிஸில் வரணும். நீங்கள் அது அனெக்ஷன் 1ல கொடுத்துருப்பாங்க. ஸ்டாஃப் கோட்டா அப்படிங்கிறது seats are allotted in this category based on merit to children of eligible members of the staff of CMC Vellore as per institutional rules. அவங்க institution rules படி. Okay, government quota 50% of the seats will be filled by state government from the state merit list of NEET examination in the following manner. இந்த இடத்துல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா CMC Vellore staff quota அப்புறம் இதுலேயே ஓப்பன் வந்துச்சு, அப்புறம் மைனாரிட்டி நெட்வொர்க் வந்துச்சு, இந்த ஓப்பன் வந்துச்சு. ஓகேங்களா? இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் உங்களுக்கு சீட்டு வேணுங்கிறவங்க கம்பல்சரிலி ஆன்லைனில் சிஎம்சி வெல்லூர் வெப்சைட்டில் நீங்கள் அப்ளிகேஷன் போட்டுருங்க. சார் எனக்கு சிஎம்சி வெல்லூரில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போகிற விருப்பம் கிடையாது, அதே சிஎம்சி வெல்லூர்லேயே கவர்மெண்ட் கோட்டாவில் நான் போய்க்கிறேன் அப்படிங்கிறவங்க 50% சீட்ஸ் இருக்குது. இந்த 50% சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா will be filled by the state government from state merit list. ஸ்டேட் மெரிட் லிஸ்ட் யார் உருவாக்குவா? தமிழ்நாடு கவர்மெண்ட் தான். ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் உங்களுக்கு சீட்டை அலாட் பண்ண போகிறாங்க. அப்போ இந்த ஸ்டேட் மெரிட் லிஸ்ட்டில் இருந்து நீட் எக்ஸாமினேஷனை பேஸ் பண்ணி வரக்கூடிய அந்த லிஸ்ட்டில் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா 30%, இந்த 50%ல் 30% சீட்ஸ் வில் பி ஃபில்டு பை ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபாலோயிங் இட்ஸ் பாலிசி ஆஃப் ரிசர்வேஷன் ஸ்ட்ரிக்ட்லி இன் அக்கார்டன்ஸ் வித் த நீட் மெரிட் லிஸ்ட். ஸோ அவங்களோட ஸ்டேட் பாலிசியில் என்ன இருக்குது? ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த குழந்தைகளுக்கு கொடுப்பாங்க. இதில் வந்து நோ ரிலிஜன் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. எந்த ரிலிஜனை சேர்ந்தவங்க வேணாலும் அப்ளை பண்ணலாம் இந்த 30%க்கு. அதே போல் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஓப்பனுக்கும் எனி ரிலிஜன் அப்ளை பண்ணலாம். இந்த 30% எனி ரிலிஜன், இந்த 30% அண்ட் ஓப்பனில் வர சீட்ஸ். இந்த 20% கவர்மெண்ட்டே ஃபில் பண்ணும், தமிழ்நாடு கவர்மெண்ட்டே ஃபில் பண்ணும். 20% ஆஃப் த சீட்ஸ் ஷால் பி ஃபில்டு பை த ஸ்டேட் கவர்மெண்ட் கேண்டிடேட்ஸ் பிலாங்கிங் டு கிறிஸ்டியன் மைனாரிட்டி ஃப்ரம் ஸ்டேட் ஸ்ட்ரிக்ட்லி அக்கார்டன்ஸ் வித் நீட் மெரிட் லிஸ்ட். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 50 சீட்டு கவர்மெண்ட் கோட்டாலேயே 30 சீட்டு ஆல் ரிலிஜனுக்கு இன்க்ளூடிங் எல்லா ரிலிஜனும் சேர்ந்து போயிடும். 20 சீட்டு கிறிஸ்டியன் ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களாக இருக்கணும். தமிழ்நாட்டில் வந்து அவங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும், ரேஷன் கார்டு வச்சுருக்கணும், அண்ட் அந்த ஒரு ரேஷன் கார்டு, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ரேஷன் கார்டு இந்த 3மே வச்சுருந்தா தான் இந்த 20 சீட்டு ப்ளஸ் 30 சீட்டு கிடைக்கும். இந்த 20 சீட்டுக்கு எக்ஸ்ட்ராவாக அவங்க கிறிஸ்டியன் மைனாரிட்டியாக இருக்கணும் தமிழ்நாட்டில். ஓகே, ஸோ இந்த 50 சீட்டுக்கு, இந்த 30 ப்ளஸ் 20 சீட்டுக்கு நீங்கள் சிஎம்சி வெல்லூருக்கு அப்ளை பண்ணணுன்னு அவசியம் இல்லை. டைரெக்டாக தமிழ்நாடு கவர்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணாலே சாய்ஸ் ஃபில்லிங்கில் காமிக்கும். நீங்கள் 30,000 அட்வான்ஸ் பே பண்ண சொல்லுவாங்க, எது தமிழ்நாடு கவர்மெண்ட்டு, அதில் பே பண்ணி நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படிங்கிறத இங்கே நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் அப்ளை பண்ணுறவங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு அப்ளை பண்ணணுன்னா நீங்கள் சிஎம்சி வெல்லூர் வெப்சைட்டில் அப்ளை பண்ணிவிடுங்க. 2 சீட்டு யாருக்கு வேணால் கொடுப்பாங்க. ஓப்பன் சீட்னு இருக்குங்க பாருங்கள், ஓப்பனில் 2 சீட்டு. இந்த சீட்டு யார் வேணால் போகலாம், நான் கிறிஸ்டியன்ஸ் கூட போகலாம். பேஸ்ட் ஆன் நீட் ரேங்க் கொடுப்பாங்க. மைனாரிட்டி நெட்வொர்க் அப்படிங்கிறது 38 சீட்டு. இந்த 38 பேர் டயசிஸ் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. நீங்கள் டயசிஸில் போய் கிறிஸ்டியனாக இருந்தீங்கன்னா உங்கள் சர்ச்சு வந்து உங்களுக்கு சிஎம்சி வெல்லூர் அந்த அசோசியேஷனில் வருது அப்படின்னா நீங்கள் அழகாக அந்த டயசிஸில் லெட்டர் வாங்கி சப்மிட் பண்ணி அவங்களுக்கு தனியாக மெரிட் லிஸ்ட்டில் சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது அவங்களுக்கு தனியாக அட்மிஷன் கொடுப்பாங்க. இப்போ மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சிஎம்சி வெல்லூர் ஸ்டாஃப் கோட்டாவில் 10 சீட்டு. ஸோ இந்த 50 சீட்டும் மேனேஜ்மெண்ட் கோட்டா. இந்த 50 சீட்டுக்கு நீங்கள் சிஎம்சி வெல்லூர் வெப்சைட்டில் அப்ளை பண்ணி தான் ஆகணும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரி, இந்த கவர்மெண்ட் சீட்ஸ்னு இருக்குது பாருங்களேன். 20% கிறிஸ்டியன் மைனாரிட்டி கோட்டா தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, 30% கவர்மெண்ட் கோட்டா, இது வந்து எனி ரிலிஜனாக இருக்கலாம். இதுக்கு நீங்கள் கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜில் அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். உங்களுக்கு அவங்க அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் எப்போ கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, எப்போ உங்களுக்கு ரிசல்ட் விடுவாங்க, இதெல்லாம் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. உங்களோட கான்டாக்டில் இருப்பாங்க. அது வேணும்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதும் பண்ணாததும் இந்த 50 பேரோட விருப்பம். அப்ளை பண்ணாட்டியும் நீங்கள் தமிழ்நாட்டில்
மெடிக்கல் செலெக்ஷனில் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்கில் கவர்மெண்ட் கோட்டாவில் இந்த 50 சீட்டு, இந்த 20 சீட்டு கிறிஸ்டியன்ஸ்க்கு மட்டும், இந்த 30 சீட் ஆல் ரிலிஜனுக்கு காட்டும். மேனேஜ்மெண்ட் கோட்டா வேணுங்கிறவங்க சிஎம்சி வேலூர் வெப்சைட்லேயும் அப்ளை பண்ணணும். அதே போல் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனுக்கும் 2 அப்ளிகேஷனும் போடணும், ஞாபகம் வச்சுங்க. அது மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 years 6 months + 1 year இன்டர்ன்ஷிப்லாம் இருக்குது. பாண்ட் 2 வருஷம் இருக்கும், நீங்கள் பார்த்துக்குங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாண்டு பீரியட் இதில் எங்கே இருக்குது பார்த்துக்குங்க. 2 years பாண்டு கொடுப்பாங்க கண்டிப்பாக. ஒரே நிமிஷங்க. பாண்ட் சர்வீஸ் பாண்டு பற்றி இதில் காணோம். ஒரே நிமிஷம். 2 years பாண்ட் லாஸ்ட் இயர்லாம் இருந்ததுங்க, அதனால் நீங்கள் பார்த்துக்குங்க. அந்த மாதிரி அந்த பாண்ட் சர்வீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களுக்கு ஓகேனா நீங்கள் என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். இப்போ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் 84,330 ரூபா. 34,000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க போன வருஷத்துலேருந்து. போன வருஷம் 50,000 சில்லற இருந்தது, இப்போ 84,000 இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டியூஷன் ஃபீஸ் 3,000 ரூபாய், அது வருஷம் கட்டுற மாதிரி இருக்கும். 1 டைம் காலேஜ் ஃபீஸ் அட் அட்மிஷன் 18,000 ரூபாய், அது வருஷம் கட்டுற மாதிரி இருக்காது. அதர் ஆனுவல் ஃபீனா எவ்ரி இயர் நீங்கள் பே பண்ணணும், 48,000 வந்துடுது. 1 டைம் பேமெண்ட் டு யூனிவர்சிட்டி 14,985 ரூபா வந்துடுது. இப்போ 84,330 ரூபா ஃபஸ்ட் இயர் ஃபீஸு. செகண்ட் இயர்லேருந்து இந்த அதர் ஆனுவல் ஃபீ 48,345 ப்ளஸ் டியூஷன் ஃபீ 3,000. அப்போது வருஷம் உங்களுக்கு முன்னாடி 25,000 இருந்தது செகண்ட் இயர்லேருந்து. இப்போ செகண்ட் இயர்லேருந்து உங்களுக்கு எவ்வளோ வந்துடுது, 51,000 வந்துடும். ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் செகண்ட் இயர் தேர்ட் இயர்லாம் 51,000 பே பண்ணுற மாதிரி வந்துடும். அதே போல் ஹாஸ்டலுக்கு வந்து டெபாசிட் 10,000 போத் மென் அண்ட் விமன். அதர் லிவிங் எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் சாப்பாடு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பர் மந்த் 8,000 வரும். இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். இதெல்லாம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சருங்க. ஸோ இது எல்லாத்தையும் தெளிவாக பார்த்துக்குங்க. அதே போல் உங்களுக்கு வந்து இதில் என்ன இருக்குங்க, இந்த அனெக்ஷர்லலாம் இருக்குது பார்த்துக்குங்க. அப்ளிகேஷன் ஃபார் அண்டர் கிராஜுவேட் காலேஜ் ரெக்கமெண்டேஷன் ஃபார் கிறிஸ்டியன்ஸ் டு மைனாரிட்டி, இதுதான் உங்களுக்கு அனெக்ஷர் 4. இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த மைனாரிட்டி நெட்வொர்க்கில் வரவங்க உங்கள் சர்ச்சில் கொடுத்து ஃபில் பண்ணி வாங்கிக்கணும். ரெக்கமெண்டேஷன் ஃபார் கிறிஸ்டியன்ஸ் டு மைனாரிட்டி நெட்வொர்க் கேட்டகரி 1 to 62, எந்த கேட்டகரியில் நீங்கள் வரீங்க அப்படிங்கிறது நீங்கள் இதில் டிக் பண்ணி அவங்கக்கிட்ட ஃபில் பண்ணி வாங்கணும். அதுக்கடுத்து சர்ச்சு, அந்த சர்டிஃபிகேட் ஃப்ரம் சர்ச், அது இந்த ஃபார்மேட்டில் வாங்கி கொடுக்கணும். எல்லாமே அவங்க இந்த அனெக்ஷர்லேயே கொடுத்துருக்குறாங்க. அதே போல் யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் UGC ரெகுலேஷன், அதுலேயும் இவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் பக்காவாக ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அந்த ரேகிங்லாம் பண்ணால் உடனே டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க, பார்த்துக்குங்க. அஃபிடவிட் பை ஸ்டூடெண்ட் அப்படின்னு போட்டு நீங்கள் இதெல்லாம் அட்மிஷன் டயத்தில் கொடுக்குற மாதிரி இருக்கும். UGCயோட ரெகுலேஷன் ஆன் கர்பிங் த மெனேஸ் ஆஃப் ரேகிங் இன் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன். அப்போ அந்த ரேகிங்லாம் பண்ண மாட்டோங்கிறத நீங்கள் கொடுக்கணும். ஏன்னா ரேகிங்னால இப்போலாம் உயிரே போயிடுதுங்க. ஓகே, அதே போல் உங்கள் பேரண்ட்ஸும் உங்களுக்கு ரேகிங்லாம் பண்ண மாட்டாங்க என் குழந்தை அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி கொடுக்கணும். So open candidates and candidates admitted through government quota, agreement to being signed by a student with sureties அவங்க parents for professional service after completion of course. So course முடிஞ்சு உங்களுக்கு இந்த bond period இருக்கு. This agreement between the Christian College Vellore, Christian Medical College Vellore, represented by its principal of the Christian Medical College. So இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா the college is offering admission to various courses in studies. நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணுவீங்க, சர்வீஸ் உங்கள் கோர்ஸ் முடித்து அந்த காலேஜுக்கு சர்வீஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு பாண்டு மாதிரி கொடுத்துருவீங்க. ஓகேங்களா? இது நீங்கள் 2 வருஷம் சர்வீஸ் பண்ணணும். இங்கே பாருங்கள் 2 இயர்ஸ்னு இருக்குது. எதுவுமே நம்ம இஷ்டத்துக்கெலாம் எதையும் சொல்ல முடியாது. நம்ம சொல்கிறது எல்லாமே இதில் இருக்கிறது தான். 2 years ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் த ஸ்டடீஸ் அண்ட் ட்ரைனிங் அவங்க வந்து என்ன பண்ணணுங்க, நீங்கள் ஒர்க் பண்ணணும். அவங்க சொல்கிற ஏரியா ஆஃப் நீடு, அவங்க எந்த ஏரியாவில் நீங்கள் போய் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது புவர் அண்ட் மார்ஜினலைஸ்டு ஃபெல்லோ சிட்டிசன் இருக்கிற ஏரியாவில் போய் நீங்கள் ஒர்க் பண்ண ரெடியாக இருந்தீங்கன்னா தாராளமாக சிஎம்சி வெல்லூருக்கு அப்ளை பண்ணுங்கள். 5.5 வருஷம் கழித்து 2 வருஷம் பாண்டு இருக்குது, அதை நீங்கள் சைன் போட்டு சப்மிட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜுக்கான
அட்மிஷன் ப்ரொசீஜர் 2025 MBBSக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் அப்ளை பண்ணுறவங்க கண்டிப்பாக ஆன்லைனில் அப்ளிகேஷன் போட்டுடுங்க. கவர்மெண்ட் கோட்டா 50 சீட்டில் நான் போகிறேன் சாருங்கிறவங்க அப்ளிகேஷன் போடணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ ஃபஸ்ட்லேருந்து உங்களுக்கு வச்சு காமிச்சிட்றேன். இப்போது cmcvellore.edu. அந்த வெப்சைட்டுக்கு வந்துடுறீங்க. அதில் எஜுகேஷன் கிளிக் பண்ணுறீங்க. கீழே வந்து யூஜி கோர்ஸ் வைக்கிறீங்க. யூஜி கோர்ஸ் வந்ததும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஏ அண்டர் கிராஜுவேட் டிகிரி கோர்ஸ் வைக்கிறீங்க. இதில் நீங்கள் MBBS அட்மிஷன் புல்லட்டின் இப்போ வச்சு உங்களுக்கு காமிச்சல அதெல்லாம் பார்த்துக்கிறீங்க. கீழே வந்தீங்க அப்படின்னா கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். இந்த கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷனில் வந்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை ஆன்லைன் இருக்கும். நீங்கள் CMC வெல்லூர் விருப்பமுள்ள மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போக போகிற மைனாரிட்டி நெட்வொர்க்ஸ் கம்பல்சரி அப்ளை பண்ணணும். ஸ்டாஃப் கோட்டா கம்பல்சரி அப்ளை பண்ணணும். ஓப்பன் மெரிட் சீட்டில் 2 சீட் இருக்குல்லையே அவங்க கம்பல்சரி அப்ளை பண்ணணும். அதர் தென் தட் கவர்மெண்ட் கோட்டாவில் இருக்கவங்க வேணும்னா நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க சேஃப்டிக்கு. வேணாட்டி நீங்கள் என்ன பண்ணலாம், தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கால் ஃபார் பண்ணும்போது இதில் அப்ளிகேஷன் போடாட்டி கூட அந்த கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் உங்களுக்கு காமிக்கும். ஸோ தீஸ் ஆல் ஆர் த திங்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.